அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வேலுநாச்சியர் பற்றி பார்க்க போகிறோம். வேலுநாச்சியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு கேள்வி உறுதியே போட்டிருக்கேன்னா, இப்போ நீங்கள் தமிழ் புக்கில் இருந்தால் 6th தமிழ் புக்கில் வந்து தமிழ் புக்கில் வேலுநாச்சியர் பற்றி இருக்குது. 6th தமிழ் புக்கில் 3rd டேர்மில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 10th சோசியல் புக்கில் வந்து வேலுநாச்சியர் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ குரூப் 4 25 எக்ஸாம் முடிஞ்சில அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க வேலுநாச்சியர் பற்றி. தமிழில் கேட்கல, பட் ஜிகேல கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வர எக்ஸாமுக்கு கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்தே ஆகும் குரூப் 2க்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேலுநாச்சியர் பற்றி பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ் தான் குரூப் 4 கேட்டிருந்தாங்க. கீழ்காணும் கூற்றுக்கள் வேலுநாச்சியர் பற்றி எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியர் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். சிவகங்கை அரசர், அதாவது ராமநாதபுரம் அரசர் தான் செல்லமுத்து. அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் தப்புன்னு இருக்காங்க. வேலுநாச்சியர் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயர் தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோடு கூட்டணி அமைத்தார். இது கரெக்டு. வேலுநாச்சியர் நோயுற்று 1790 இது தப்பு. ஸோ அப்போ செகண்ட் மட்டும் தான் கரெக்டாக. அப்போ ஏ ஆன்சர். ஸோ இது தெரியுது. அதே மாதிரி ஃபுல்லாக பாருங்கள். ராமநாதபுரம் ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகன் வேலுநாச்சியர் சொல்லி தெரியும். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மொத்தம் 4 மொழிகள் கற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். யார் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு காளையார் கோயில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் 8 வருடம், அதாவது 8 வருடம் இங்கே இருப்பாங்க. திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அந்த திண்டுக்கல் வந்து ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னா கோபால் நாயக்கன் ஒருத்தவங்க தான். அது இங்கிட்டு வரும் பாருங்கள். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றிய அமைச்சர் தாண்டவராய தளபதி தான் பெரியமருது, சின்னமருது மற்றும் குறுநில மன்னர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் கவலை குறைந்த குரல் கூறினார். யார்? வேலுநாச்சியார் சொல்கிறாங்களாம். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம் சிவகங்கையிலேருந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. யாருன்னா வேலுநாச்சியார்ன்றாங்க. கவலைப்படாதீர்கள் அரசியரே, நம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றால் அமைச்சர் தாண்டவராயர். இந்த மாதிரி கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த இனிய நாளைத்தான் நானும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஹைதர் அலி 5000 படை அனுப்புவாங்க. ஹைதர் அலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5000 படைன்னு சொல்லி அனுப்பிய படையை வந்து விட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது அறையில் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம். மைசூரில் இருந்து 5000 தான், 5000 குதிரைப்படை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வு எடுத்து சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். வீரன் ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்னு தாண்டவராயர் வந்து சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்ம் தெரியும், கண்டிப்பாக படை அனுப்புவாங்கன்னு சொல்லி. நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா. அப்போது அவரிடம் உருது மொழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உருது மொழியில் பேசினீர்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு மொழியே தெரியாதா. இவங்க அமைச்சரும் வேலுநாச்சியாரும் ஹைதர் அலியை மைசூர் பார்க்க போயிருப்பாங்க. அப்போ அவருக்கு உருது மொழி, தமிழ் அதெல்லாம் தெரியாதுன்றாங்க. அதாவது உருது மொழியில் தான் பேசியிருப்பாங்க அவங்க. அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியது நான் கண்டேன் என்ற தாண்டவராயர். நம் அரசின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது என்ற சின்னமருது. இது இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களா. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா சின்னமருதுன்றாங்க. நமது வீரர்களுடன் ஹைதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்னு சொன்னது யாரா பெரிய மருதுன்றாங்க. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் வந்து காளையார் கோயில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காளையார் கோயில். அவங்களோட கணவர் கொல்லப்பட்ட ஊர் எதுன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள். அப்போ என்னதுன்னா காளையார் கோயில்னு சொல்லுவாங்க. எனவே நாம் முதலில் காளையார் கோயிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோயில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவு வந்து தலைவர் யாருன்னா, ஆண்கள் படை வந்து தலைவர் வந்து மருது சகோதரர்கள்னா சின்ன மருது, பெரிய மருது. அதே பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து குயிலின்றவங்க தலைமை ஏற்றுக்காங்க. ஆண்கள்லாம் மருது சகோதரர்கள், சின்ன மருது, பெரிய மருது. பெண்கள்லாம் குயிலின்றாங்க. காளையார் கோயில் வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயர் படை தோற்று ஓடியது. அவ்வளோதான், தோற்றுவிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், கொஞ்சம் முடிய போது, பட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அரசியார் அவர்களே, காளையார் கோயில் நம் கைக்கு வந்து விட்டது. நம் இப்போது சிவகங்கை கோட்டை தாக்கினால் ஆங்கிலேயர் விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுக்கு அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜயதசமி திருநாள் அன்று
இது கேட்பாங்க எக்ஸாம்பிள். விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும், அப்போது நமது படைகள் உள்ளே நுழையாம் என்றார் வேலுநாச்சியார். அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றால் சின்னம் வருது. விஜயதசமி நாள் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி இருக்குது. விஜயதசமி அன்னைக்கு தான் கோட்டை திறப்பாங்க. அன்னைக்கு உள்ளே போகிறதுக்கு யார் அளவுனா பெண்களுக்கு மட்டும், கேர்ள்ஸ் மட்டும் தான் போவாங்களாம். நமது பெண்கள் படைப்பினர் கூடைகள், பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்கின்றோம். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பினரும் கோட்டைக்குள் நுழைந்து ஆண்களை விரட்டி எடுத்து விடலாம் என்ற வேலுநாச்சியார். அப்படி செல்லாம் அரசியாரே, இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டிக் கொடுக்குமாறு, அதாவது அந்த ஆங்கிலேயர்லாம் ஒரு கூட்டமாக போய் இந்த ஊரில் விசாரிச்சிருப்பாங்க. உனக்கு வேலுநாச்சியார் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ உடையாள்னு ஒரு பெண்ணை விசாரிச்சிருப்பாங்க. உனக்கு தெரியுமா வேலுநாச்சியார் பற்றி? அவங்க தெரியாது, அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னாலும் அவங்க கொண்டிருப்பாங்க. அதை சொல்கிறாங்க. தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்ற பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினாராம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவரை தான் சொல்கிறாங்க. இந்த செய்தி எல்லாமே இந்த உடையாள்ன்றது இம்பார்ட்டன்ட். அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். விஜயதசமி முதல் நாள் சிவகங்கை நோக்கி புறப்பட்டது படை. வலிய உடையாளுக்கு, உடையாள இந்த பெண்ணுக்கு நடத்தப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இறங்கி வேலுநாச்சியார் நாம் வைத்திருந்த தாலியை, அவங்களுக்கு ஆல்ரெடி உத்தரவு இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வச்சிருப்பாங்க தாலிலேருந்து நடுக்கலுக்கு காணிக்கையை செலுத்துகிறாங்களாம். அருகில் வீரர்கள் உடையார் போல் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கை அடைஞ்சிடுறாங்க. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பினருடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். இது குயிலி சொல்கிறாங்க. உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குகள் எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்தும் நம் படை உள்ளே விளையாட்டும். அவங்க தீ வைப்பாங்க, பட் அவங்களே அங்கே குயிலின்றாங்க, அவங்களே வச்சுக்குவாங்க. தீ வச்சு அவங்களே அந்த ஒரு கிணறு பார் இருக்கும், அதிலே குதிச்சுருவாங்களாம். அது சொல்லுவாங்க. அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்றார் ஆணையிட்டார் வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போயிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டை விட்டு ஓடியதுன்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வெற்றி கிடச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே. எதுக்கு அவங்க அப்படி செஞ்சாங்கன்னு தெரில. எப்படி வெற்றி கிடச்சுன்னு சொல்லி வேலுநாச்சியார் கேட்கும்போது சொல்கிறாங்க. குயிலி தம் உயிரை தந்து நாட்டை மீட்டு கொடுத்திருந்தார். அவரது துணிவுக்கும் தியாகத்துக்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சியாக சொல்கிறாங்க. யாரெல்லாம் வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. வேலுநாச்சியார் வீரம், மறு சகோதரர்களோட ஆற்றல், அதுக்கப்புறம் ஐதர் அலியோட உதவி ஆகியவற்றோடு இந்த குயிலோட தியாகம் எல்லாமே சேர்ந்து சிவகங்கையை மீட்டிருக்காங்கடா. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம். இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேலுநாச்சியாரோட காலமே 1730 1796. 1730 வேலுநாச்சி சிவகங்கை எப்போ மீட்டிருக்காங்கன்னா 1780 தான் மீட்டிருக்காங்கன்றாங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாருன்னா வேலுநாச்சியார். ஜான்சி ராணிக்கு முதையே ஆங்கிலேயர் எதிர்த்தவங்க யாருன்னா வேலுநாச்சியார். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே 6th தமிழ் புக்கில் இருக்குது. இப்போ 10th சோசியல் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேலுநாச்சியார் பற்றி நாங்கள் காலம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. 1730 1796 தான் அவங்களோட காலன்றாங்க. ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு, அதாவது ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரசு குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசியாக அந்த வேலுநாச்சியார் பிறக்கிறாங்க. மன்னருக்கு ஆண் வாரிசு யாருமே இல்லைன்னு சொல்லியும் அரசு குடும்பத்தால் அவங்க வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள் எல்லாமே பயின்றாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் போர்க்கருவிகளும் கையாளுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். இவங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது, இந்த மொழிகள் எல்லாமே தெரியும்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி குதிரையேற்றம், வில்வித்தை இதெல்லாமே தெரியும்னு சொல்லி பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம தமிழ் புக்கிலே பார்த்ததுலாம். தனது 16வது வயதில் வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னரானதா 16 வயசுலேயே அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதனை மணந்து வெள்ளச்சி ஆச்சார். அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்களாம். தமிழ் புக்கில் சொல்ல, பட் இந்த சோசியல் புக்கில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறக்கிறாங்க. அதான் வெள்ளச்சி நாச்சியார் அவங்க பேர். வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண்மகளையும் பெற்றெடுத்தார். அதுக்கப்புறம் 1772 ஆர்காட் நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோயில், இந்த ஆங்கிலேயர் தான் தாக்குறாங்க காளையார் கோயில். அப்போ தான் முத்துவடுகநாதன் இறந்துடுறாங்க சொல்கிறாங்க.
காளையர்கள் அரண்மனை தாக்கினார். இதனால் பொருந்த முத்துவரகர் கொல்லப்பட்டார். தனது மகளோடு தப்பி சென்ற வேலுநாச்சியார் இந்த கோபால் நாயக்கர், அதான் அவங்க திண்டுக்கல் கோட்டையை பாதுகாக்கிறவங்க கோபால் நாயக்கர், அவங்களோட அந்த பாதுகாப்பில் போய் இருந்துட்டாங்க. மொத்தம் 8 ஆண்டுகள் இருப்பாங்க. 8 ஆண்டுகள் இருப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட். விருப்பாச்சி, அதாவது திண்டுக்கல் விருப்பாச்சி இந்த பிளேஸில் அந்த கோட்டை இருக்குது. அந்த கோட்டையில் 8 ஆண்டுகள் வாழ்கிறாங்கன்றாங்க. மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால் நாயக்கர் மட்டுமல்லாமல் ஐதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். வேலுநாச்சியார் சார்பில் ஐதர் அலி இந்த 5000 படை சொல்லல, அதான் சொல்கிறாங்க. 5000 படை இம்பார்ட்டன் தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஐதர் அலிக்கு தலைவாய்னா யார்? இராணுவ தலைவராக தண்டவரானர் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயர் தோற்கடிக்கும் பொருட்டு அந்த இதை சொல்லியிருக்காங்க. அதில் 5000 குதிரைப்படை முதல் சொல்லியிருப்பாங்க தமிழ் புக்கில். இது 5000 கால்படையும் 5000 குதிரைப்படையும் அனுப்பும்படி அவரிடம் கோரினார். வேலுநாச்சியார் உருது தான் பேசியிருப்பாங்க. உருது மொழி தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்களை கடிதத்தில் வரித்துள்ளார் இருக்காங்க. இந்த பாக்ஸ் லாஸ்ட் பார்ப்போம். மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஐதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். கோபால் நாயக்கர் மற்றும் ஐதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றிச்சாங்க. மருது சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியருக்கு அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண்மணி, அதாவது ஜான்சி. அதே மாதிரி ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஜான்சிக்கு அப்புறம் ஜான்சிக்கு முன்னாடியே ஆங்கிலேயர் எதிர்த்தவங்க யாருன்னா வேலுநாச்சியார். அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே ஃபுல்லாக குறித்து வச்சுக்கோங்க. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியருக்கு அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யாருன்னா வேலுநாச்சியார் தான். இப்போ இந்த பாக்ஸ் பார்த்துருவாங்க. விருப்பாச்சியின் பாளையக்காரரான கோபால் நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தார். இவங்க 2 பேருமே அந்த கோட்டையில் இருக்காங்க. யாருன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குறித்து வச்சுக்கோங்க. மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரா, தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் இருக்காங்க. தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நள்ளிரவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தான் கோபால் நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். திப்பு சுல்தான் கோபால் நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்ட பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின் நாட்களில் கட்டபொம்மன் சகோதரான ஊமைத்துறை, கட்டபொம்மன் சகோதரர் தான் ஊமைத்துறை. இந்த மாதிரி கட்டபொம்மன்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது ஒரு அதே மாதிரி கதை மாதிரி பார்ப்போம். கட்டபொம்மன் சகோதரன் ஊமைத்துறையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி, நம்ம பார்த்தோம் அந்த குயிலின்னு சொல்லி. குயிலி தான் அவங்க இறங்குறாங்க. அந்த கிடங்குல இறங்கி அவங்க உயிர் மாய்ச்சிக்கிறாங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது இந்த பெண்கள் படைக்கு அவங்க தான் தலைவர். யாருன்னா குயிலி தான். வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி. உடையால் அந்த பெண்ணு, நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த பெண்ணு உடையால் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார். அவங்க நேமில் வச்சுருக்காங்க. அந்த பெண்கள் பிரிவு அவங்க நேம் என்னதுன்னா குயிலி உடையால் அப்படின்னு சொல்லி அவங்க நேம் வச்சுருக்காங்க. பெண்கள் படைப்பிரிவு நேம். உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்தால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். சொல்லியிருக்காங்க பாருங்கள். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு நம்ம பார்த்தோம்ல தமிழ் புக்கில், தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு 1780 அப்படியே 1750 அப்போ தான் அவங்களே கிழங்குல குடிச்சிட்டாங்க. அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்தும் தளவாடங்களையும் அளித்தார். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.